ஹலோ ஆல். போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ போஸ்ட்பார்ட்டம் அப்படின்னாலே ஆஃப்டர் டெலிவரி அப்படின்னு அர்த்தம். ஹெமரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளீடிங், ஜாஸ்தியான ப்ளீடிங்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து நிறைய டைம்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப முன்னாடி காலங்களெல்லாம் ஆஃப்டர் டெலிவரி நிறைய ப்ளீடிங் ஆகி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கும். ஈவன் நவ் நம்ம வந்து போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ் தான் மோஸ்ட் காமன் கண்டிஷன் ஆஃப் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி. அதாவது மதர் லூசிங் ஹர் லைஃப் ஆஃப்டர் சைல்ட் பர்த் வந்து மோஸ்ட் காமன்லி டியூ டு போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ யூஸ்வலி இது யாருக்கெல்லாம் வரலாம்? வெரி சர்ப்ரைசிங்காக இல்லை வெரி நம்ம ஷாக்கிங்காக யோசித்தோம் அப்படின்னா பிபிஹெச், அதாவது போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ் யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் வரும்னு நம்ம கைனகாலஜிஸ்டாக நம்ம யோசிக்கும் போது நம்ம அனீமிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸோ இல்லை கொஞ்சம் குண்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ், ஒபீஸாக இருக்கிற பேஷண்ட்ஸ், இல்லை யாருக்கு ப்ரொலாங்டாக லேபர் நடந்தது, இல்லை மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ், ட்வின்ஸ் அண்ட் ஹையர் ஜெஸ்டேஷன்ஸ், இல்லை பேபி ரொம்ப பெரிய பேபியாக இருந்தாங்க, பிக் பேபி, இல்லைன்னா வாட்டர் அரவுண்ட் த பேபி ஜாஸ்தியானுச்சு, பாப்பாவை சுற்றி இருக்கிற தண்ணி ரொம்ப ஜாஸ்தியானுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ் வரலான்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். பட் இதை தவறையும் யாருக்கு வேணாலும் வரலாம் போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ். ஸோ நார்மலாக பார்த்தோம்னா ஒரு வெஜைனல் டெலிவரி, ஒரு நார்மல் டெலிவரிக்கு ஒரு 500 ml ஆஃப் பிளட் லாஸுங்கிறது நார்மல். ஸோ மோர் தென் 500 ml ஆகுது அப்படின்னா இதை வந்து போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். நார்மல் டெலிவரியில் மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. சிசேரியன் செக்ஷன் பண்ணாலும் இந்த மாதிரி வரலாம். எதனால வருது அப்படிங்கிற காரணங்கள் பார்த்தோம்னா 4 டீஸ்ன்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. டோன், ட்ராமா, டிஷ்யூ அண்ட் த்ராம்பின் அப்படின்னு யூஸ்வலி சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன நேச்சுரல் ப்ராசஸ், அந்த பேபி வந்து டெலிவர் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த நஞ்சு கொடியும் ஸ்பான்டேனியஸாக வந்துடணும். அதுக்கப்புறம் யூட்ரஸ் வந்து அதோட சைஸ் அண்ட் ஷேப்க்கு திருப்பியும் வந்துடணும். ஸோ அதுதான் நார்மல், அதாவது கண்ட்ராக்ட் ஆகணும். சம்டைம்ஸ் இந்த மெக்கானிசமில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டிலேவோ இல்லை ஒரு ஃபால்ட்டோ நடந்துச்சு அப்படின்னா எக்ஸசிவாக ப்ளீடிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது யாருக்கு வேணால் வரலாம். தட் இஸ் வை நம்ம கவர்மெண்ட்டு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், அதாவது டெலிவரிஸ் வந்து எப்பயுமே சேஃபாக ஒரு மெடிக்கல் என்வாயன்மெண்ட்டில் நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ இப்போல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம், நேச்சுரல் பர்த்திங் ட்ரை பண்ணுறாங்க, வீட்லேயே பர்த்திங் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி வெரி வெரி அன்சேஃப். ஸோ ஏன்னா நம்ம ப்ராப்பராக ஸ்டெரைலாக ஒரு ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கணும் டெலிவரிக்கு. அண்ட் ஒரு ட்ரெயின்டு பர்சனல் டெஃபினட்டாக இருக்கணும் வென்எவர் அ மதர் இஸ் டெலிவரிங் த பேபி. ஸோ எனி டைம் எனி திங் கேன் கோ ராங். ஸோ அதுதான் அதோடைய கான்சிக்வன்ஸ். ஸோ பிபிஹெச் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? யூஸ்வலாக மைல்டாக இருந்துச்சுன்னா டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன்ஸு அந்த மாதிரி கொடுப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப ஹையாக இருக்குது, பிளட் லாஸ் வந்து ரேப்பிடாக நடந்துட்டுருக்கு, ஒரு செகண்டில் நமக்கு வந்து நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மதரோட ஹீமோக்ளோபின் சர்ன்னு ட்ராப் ஆகும். மற்ற வைட்டல்ஸ் லைக் பிபி, பல்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குது, இல்லை பல்ஸ் ரொம்ப ஹை ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது மதர் ரொம்ப டீஸ்டெபிளைஸ் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம டிராஸ்டிக்காக சில மெஷர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ வந்து சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் கூட யூஸ் பண்ண வேண்டி இருக்கலாம். ஸோ திருப்பியும் நார்மல் டெலிவரி நடந்திருந்தாலுமே திருப்பியும் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு யூட்ரைன் ஏதாவது டீவாஸ்குலரைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி, அதாவது ஆர்ட்ரீஸில் அந்த மாதிரி டை பண்ணுறது அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம போஸ்ட்பார்ட்டம் ஹெமரேஜில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஸ்ட்ரட்டிக்கல் எமர்ஜென்சிஸ். அதாவது நம்ம டெலிவரி ப்ராசஸில் ஒரு முக்கியமான எமர்ஜென்சி வந்து பிபிஹெச். இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டஸ்ட்டாக நமக்கு நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ யூட்ரஸ் ஸ்பான்டேனியஸாக கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் அதை இன்னும் கண்ட்ராக்டட் ஸ்டேட்லேயே வச்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஒரு கண்ட்ரோல்டாக அந்த பிளசண்டாவை டெலிவர் பண்ணுறோம். அப்புறம் யூட்ரஸை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இதையும் மீறி அந்த யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் சில ட்ரக்ஸ், ஒரு 2-3 டைப் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுக்குறோம். ப்ரொலாங்டாக ஒரு ட்ரிப்ஸ் போட்டு நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து அந்த ஸ்டேட்லேயே வச்சிட்ருக்கோம். க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணுறோம்.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து முன்னாடியே எப்படி நான் வந்து எனக்கு பிபிஹெச் வரும், அது எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறத அதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கும், இல்ல வேற ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்திருக்கும். நான் எப்படி பிரிவென்ட் பண்றது அத அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆன்டினேட்டல் பீரியட்ல அதாவது பிரெக்னன்சி பீரியட்ல நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து வி ஹேவ் டு ஹேவ் அவர் ஹீமோகுளோபின் அட் தி அப்பர் சைட். ஸோ எப்பயுமே அனீமிக்கா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அத கரெக்ட் பண்ணிக்கணும். யூசுவலி 11 கிராம்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் தான் மினிமம் அட் ஆல் பீரியட்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி. ஸோ அதை விட ஜாஸ்தியாக இருக்குன்னா வெல் அண்ட் குட். ஸோ 12 கிராம்ஸ் அண்ட் அபவ் இருக்குன்னா வெல் அண்ட் குட். பட் அட்லீஸ்ட் 11 கிராம்ஸ் இருக்கணும். இஃப் நாட் அப்போவே நம்ம அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் ஃபைன். அண்ட் ஆல்வேஸ் எனி டைப் ஆஃப் டெலிவரி ஒரு பிளட் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். மோர் ஸோ இன் கேசஸ் ஆஃப் நெகட்டிவ் பிளட் குரூப் மதர்ஸ். ஸோ மதர்ஸ் வந்து சில பேருக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் லைக் ஓ நெகட்டிவ், வி நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறவங்க டெலிவரிக்கு போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பிளட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி ஒரு பிளட்டை டொனேட் பண்ணி வச்சுக்கிறதோ இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கோ டு அ வெல் proper place where there is a proper team for emergency situations like ஒரு லேபரிங் ரூம், அப்புறம் ஒரு ப்ராப்பரான தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் அனஸ்தட்டிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரவுண்ட் த கிளாக் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்க்கு போய் டெலிவர் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் அவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் டூ ஹாவ் சச் அ குட் டீம் ஆஃப் obstetricians, anesthetists and a good nursing team. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி நெசசரி. ஆல்சோ பேபியும் அந்த டைமில் பார்த்துக்கக்கூடிய மாதிரி ஒரு குட் நியோனெட்டாலஜிஸ்ட் ஒரு குட் பீடியாட்ரிக் டீம் இருக்கிறதும் ரொம்ப அவசியம். ஸோ ப்ரொலாங்டு லேபரை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்லேயும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிபிஹெச்க்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரெக்னன்சி டைம்லேயே அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக நம்ம ஹீமோகுளோபினை கொஞ்சம் ஹையாக வச்சுக்கிறது, அனீமியாவை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ப்ரொலாங்டு லேபர் போகும்போது ஒரு குவிக் டெசிஷன் எடுக்கிறது. அண்ட் சம்டைம்ஸ் வெஜைனல் டெலிவரி பாசிபிளாக இல்லாதப்ப ரொம்ப அதிகம் ப்ரொலாங்டாக விடாமல் ஒரு சிசேரியன் செக்ஷன் போய்க்கிறது கூட அது ஹெல்ப் பண்ண பிபிஹெச் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதெல்லாம் நினச்சிட்டு பயப்படாமல் இருக்கிறது, ரீஅஷோர்டாக இருக்கிறது, கோயிங் டு அ சேஃப் பிளேஸ் ஃபார் டெலிவரி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். லைக் அ ப்ராப்பர் செட்டப் வேர் ஒரு தியேட்டர் ஃபெசிலிட்டி, ஸ்கில்டு ஆப்ஸ்டட்டிஷியன்ஸ், ரவுண்ட் த கிளாக் அனஸ்தட்டிஸ்ட், ரவுண்ட் த கிளாக் பீடியாட்ரிக் டீம் இருக்கிற இடத்துல போய் டெலிவர் பண்ணிக்கிறது இஸ் ஆல்வேஸ் சேஃப் ஃபார் எனி உமன். ஸோ அதே மாதிரி லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் இருக்குமா இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் அன் எமர்ஜென்சி கண்டிஷன். இனிஷியலாகவே அந்த மதர் வந்து ரொம்ப பேடாக ஆகிறதுக்குள்ளே இதை நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் டிலே இன் டெசிஷன் மேக்கிங். லாங் டேர்மை பார்த்தோம்னா ரொம்ப ரேர் கேசஸில் இந்த மாதிரி பிபிஹெச் பேஷண்ட்ஸ்க்கு சில ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் லேட்டர் ஆன் இன் லைஃப் வரலாம். பட் தட் இஸ் டியூ டு various other reasons experienced obstetricians would know and they will deal with it. But this is an emergency life-saving condition. So PPH prevent பண்ணி your life is saved அப்படின்னாலே you're out of danger. நீங்கள் அதை பற்றி ஃபர்தராக கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் டெஃபினட்டாக இது வந்து ஃபர்தர் ப்ரெக்னன்சிஸில் ரெக்கர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்லைட் ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் வி ஹாவ் டு ஆல்வேஸ் ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு முதல்ல இந்த மாதிரி ஆயிருக்கு, ஸோ சப்சிக்வெண்ட்டாக ப்ரெக்னென்ட் ஆகணுமா நான் சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டெலிவரியில் நடந்தது, அதனால நான் எனக்கு இது ஃபர்தர் ப்ரெக்னன்சிஸே வேண்டாம் அப்படிங்கிற வரைக்கும் ட்ராமடைஸ்டாக இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெஃபினெட்லி வென் வி ஹாவ் அ சேஃப் என்வாயன்மெண்ட் டு டெலிவரி பிபிஹெச்சை டெஃபினட்டாக ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க கூட முடியும். ஸோ இதனால ஃப்யூச்சர் ப்ரெக்னன்சிஸோ இல்லை ஃப்யூச்சர் ஹெல்த்தோ டெஃபினட்டாக பாதிக்காது. ஸோ இட் இஸ் அ ஒன் டைம் திங். இஃப் யூ ஹவ் கிராஸ்ட் இட் யூ ஹவ் ரியலி டன் அ குட் ஜாப் அண்ட் ஆல்சோ யுவர் டாக்டர் ஹேஸ் டன் அ ரியலி கிரேட் ஜாப். தேங்க்யூ.